இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அலர்ஜிக் ஸ்கின் டிசீஸ். ஓகே, அலர்ஜிக் ஸ்கின் டிசீஸ் அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்கும்? கடுமையான இச்சிங் இருக்கும். ஒரு இடத்துல இச்சிங் இருந்துச்சுன்னா தோல் என்ன ஆகும்? கலர் சேஞ்ச் ஆகும், லேசா தண்ணி வடியலாம், எரிச்சல் இருக்கலாம், அதுல இன்ஃபெக்ஷன் ஆகலாம். ஓகே, நார்மலா ஒரு ஸ்கின் இருக்கு அப்படின்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர், நம்ம பாடி ஃபுல்லா தலையில இருந்து கால் வரைக்கும் நிறைய பாக்டீரியாஸ், நிறைய வைரஸ், நிறைய ஃபங்கஸ் எல்லாமே நம்ம பாடியில என்வரான்மெண்ட்ல இருந்து பட்டுட்டே இருந்தாலும் கூட நம்ம பாடி அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி ஒரு சுவர் அது. இப்ப ஸ்கின்ல என்ன ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு அலர்ஜி வருதுன்னு வச்சுக்கோங்க. அலர்ஜி நார்மலா ஒரு பூச்சி கடிச்சா வரக்கூடியது ஒரு அலர்ஜி தான். செடிகள்ல எல்லாம் விளையாடிட்டு இருக்கோம், அந்த செடிகள்ல இருக்கக்கூடிய சில மெட்டீரியல் பாடியில பட்டு அதனால அலர்ஜி ஆகலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு அலர்ஜி வந்துச்சு அப்படின்னா அந்த அலர்ஜியில நம்ம பாடி ரெஸ்பாண்ட் பண்ணி உடனடியா பாடியில இச்சிங் இருக்கும். இச்சிங்னா அரிப்பு இருக்கும். அந்த அரிப்பு ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ளால இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கையால லேசா அப்படி தேய்ச்சி விடுவோம், லேசா நம்ம உரசி விட்டோம் அப்படின்னா அந்த இச்சிங் சரியா போயிடும். பட் அன்கண்ட்ரோல்டு இச்சிங் வரும்போது, கண்ட்ரோலே இல்லாம இச்சிங் வரும்போது என்ன நடக்கும்? அழுத்தமா சொரிஞ்சு விடுவோம், அதுக்கப்புறமா நகத்தால கிள்ளி விட்டுருவோம். கடுமையான இச்சிங் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவோம்? கண்டிப்பா அந்த ஸ்கின்னை வந்து கிழிச்சு விட்டுருவோம். இந்த மாதிரி ஸ்கின் எப்போ ஓப்பன் ஆகுதோ பாக்டீரியாஸும் அந்த இன்ஃபெக்டிவ் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் உள்ள என்ட்ரி ஆகி நம்ம பாடியில் என்ன பண்ணும்? இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்துது அப்படின்னா அதில் சலம் வரும், தண்ணி வரும், அதுக்கப்புறமா ஒரு ஃபீவர் வரலாம் அதோட சேர்ந்து, இந்த மாதிரிலாம் வரும். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விக்டிம், பாதிக்கப்பட்ட நபர் ஒரு 10 years பாய், ஒரு சின்ன பையன். அந்த சின்ன பையனோட கனவுகள் அல்லது அவனோட என்வரான்மெண்ட்ல யோசிச்சு பாருங்க. ஏதாவது சின்ன பிள்ளைங்க வந்து அவங்க பிஸியா இல்லாம உட்காந்துருக்காங்களா? எல்லாருமே ஓடிட்டு இருப்பான், இல்லைன்னா குதிச்சுட்டு இருப்பான், விளையாடிட்டு இருப்பான், அட்லீஸ்ட் ஒரு மொபைல் போனை வச்சாவது நோண்டிட்டு இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பையன் அவனுக்கு எந்த விஷயமே பண்ண முடியாத அளவுல ஒரு இடத்துல உட்காந்துட்டு கையில் இருக்கக்கூடிய அந்த இச்சிங் உள்ள இடத்த சொரிஞ்சிட்டே இருக்கிறது அவனோட ஒர்க்கு. என்ன ஒர்க்கும் அவனுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணல. ஸ்கூல்ல உட்காந்து அவன் வந்து இச்சிங்னால ரப் பண்ணுவான், ஃப்ரீயா ஒரு இடத்துல உட்காந்துருக்கானா ரப் பண்ணுவான், ஒரு ஃபங்க்ஷன் போறான் அப்படின்னா அங்க ரப் பண்ணிட்டு இருப்பான். ஸோ கண்டினியூஸ் ரப்பிங், இச்சிங், இரிட்டேஷன், இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ. ஸோ இது இவனோட சின்ன ஏஜ்லேயே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 வயசு 1.5 வயசு இந்த டைம்லேயே கிராஜுவலா ஃபார்ம் ஆகுது. ஒரு மஸ்கிட்டோ, ஒரு கொசு கடிச்சா கூட அந்த இடம் தனியா ரெட் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு 1 வீக் தாண்டும் போது பிளாக்கா மாறிடும். அந்த இடத்துல தண்ணி வரும், அல்லது ஒரு காம்ப்ளிகேஷன் வரும், இரிட்டேஷன் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு இது என்ன பட்டாலுமே அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன குழந்தையில இருந்தே திரும்ப 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 ரெக்கரண்டா அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து பாடியில அவனோட இடுப்பு பகுதிக்கு கீழே கால் பாதம் வரையிலும் நிறைய பிளாக் ஸ்பாட்ஸ், நிறைய எலிவேட்டட் பிளாக் ஒரு கிரஸ்ட் மாதிரியான ஏரியா, அதுல இன்ஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே ரெட் கலர்ல கிழிஞ்சு கிழிஞ்சு இருக்கும். அதே மாதிரி அவனுடைய 2 கைகள், அவனோட ஆர்ம்ஸ்ல இருந்து விரல் நுனி வரைக்கும் ஃபுல்லாவே இது கிரானிக்கா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் 9 வருஷமா அந்த ப்ராப்ளத்துல அவன் சஃபர் ஆகிட்டு இருக்கான். ஸோ நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்க எடுத்துட்டு இருந்த பிறகும் அவனுக்கு போதுமான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. அப்படின்றதுனால அவங்க சித்தா ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கிறாங்க. இந்த ட்ரக் அவனுக்கு கண்டினியூ பண்ணிட்டு எக்ஸ்டர்னலும் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாமே ஓரளவு நியூட்ரல் ஆகி அவனுக்கு ஒரு நார்மல் ஸ்கின் கிடைக்கும். ஸோ அன்ட்ரீட்டட், சப்போஸ் இவனை அன்ட்ரீட்டடா விட்டுட்டோம், ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து ஒரு சிலருக்கு ஆஸ்மா மாதிரியான ப்ராப்ளங்களும் கிரியேட் பண்றதுக்கு சான்ஸ் உண்டு, அலர்ஜிக் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஸோ நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதெல்லாமே அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறோம். நான் அப்டேட் உங்களுக்கு தரேன். தேங்க்யூ.